தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். வாழ்வில் நாம் பல தேடல்களில் ஈடுபடுகின்றோம். அத்தேடல்களுக்கு பல்வேறு வழிகளில் விடைகள், தீர்வுகள் வந்து சேர்கின்றன. யூதேயா முழுவதும் உரோமைய அடக்குமுறை அளவுக்கு அதிகமாக மக்களை வதைத்து வந்தது. அந்நாட்டில் வாழும் பெண்களுக்கு எந்நேரத்திலும் படை வீரர்களால் ஏற்படும் ஆபத்துகள் ஏராளம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்தவர்தான் அன்னை மரியாள். சொந்த வீட்டிலேயே இரவும் பகலும் சிறையில் வதைக்கப்பட்டதை உணர்ந்த மரியா தினமும் எழுப்பி வந்த வேண்டுதலுக்கு இறைவன் விடையளித்தார். இறைவனின் தாயாகும்படி அழைத்தார். தனிப்பட்ட வாழ்வானாலும் சரி, சமுதாய வாழ்வானாலும் சரி, நமக்கு தேவை இறைவனிடம் சரணடையும் பணிவு, தகுந்த முடிவுகள் எடுக்கும் துணிவு. வானதுதர் மரியாவை சந்தித்த அந்நிகழ்வில் காணப்படும் பணிவையும் துணிவையும் நாம் அனைவரையும் பெற அன்னை மரியாவின் பரிந்துரையோடு இறைவனை மன்றாடுவோம். 4ஆம் வார சிந்தனை அன்பு. இது அன்பின் மெழுகுவர்த்தி. அன்னை மரியாவையும் அவர் கணவர் புனித யோசேப்பையும் குறிக்கின்றது. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். மீட்பரை சந்திக்க அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் எவ்வாறு ஆயத்தமாய் இருந்தனரோ அவர்களைப் போல் நம்மை மீட்க வந்த பாலகனை வரவேற்க நம்மை தயார்படுத்த இதுவே நல்ல வாய்ப்பு. அன்னையின் எதிர்நோக்கையும் புனித யோசேப்பின் நேர்மைத்தனத்தையும் கொண்டு வாழ முயல்வோம். ஜெபம். உலகை கடந்த ஞானமே, உண்மை கடவுளின் வார்த்தையே, இயேசு கிறிஸ்துவே வந்து மீட்பின் பாதையை எமக்கு காட்டும் என்ற ஜெபத்துடன் அன்பின் மெழுகுவர்த்தியை ஏற்ற பங்கு தந்தையை அன்புடன் அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சிங்கப்பூரைச் சேர்ந்த பிரான்சிஸ்கா கேத்ரின், அந்தோனி, உஷா மகேந்திரன், சூசைநாதன், மேரி தபிதா, மார்க் ஆந்தனி, ஆக்னஸ் மேரி, பீட்டர் அந்தனி, ஏஞ்சல் மேரி, மரிய புஷ்பம் மற்றும் பவானி இவர்களும் மலேசிய நாட்டைச் சேர்ந்த அமல புஷ்பம் எனும் இந்த குடும்பத்தார் இணைந்து இந்த திருப்பலியை என்னுடைய நலனுக்காகவும் என்னுடைய பெற்றோர், உடன்பிறப்புகள் இவர்களுடைய நலன்களுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்திற்காக நாமும் இப்பலியை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக.
உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற தாவீது மன்னனின் எண்ணம் நிறைவேறவில்லை. அது அவருக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. அப்போது கடவுள் தமது ஊழியர் நாத்தன் வழியாக பேசுகிறார். நானே உன் வீட்டை கட்டுவேன், உன் வழித்தோன்றலின் அரசை நான் நிலைநாட்டுவேன், உனது அரசு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறுவதை முதல் வாசகம் காட்டுகிறது. இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 1 முதல் 5, மேலும் 8 முதல் 12, மேலும் 14 முதல் 16 வரை. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன்.
உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாக இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அவன் மீது கொண்ட பேரன்பு என்றென்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்னும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்னும் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் தொன்று தொட்டு மறைந்திருந்த உண்மைகள் இறைவாக்கினர் வழியாக இப்பொழுது புறவினத்தாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது என்று கடவுளின் மாட்சியை எடுத்துரைக்கும் இந்த வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். ஊழிகாலமாக மறைபொருளாக இருந்த நற்செய்தி இப்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 25 முதல் 27 வரை. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழிகாலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாயுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாற்றி உரித்தாகும். ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம். இறைவாக்குகள் 26 தொடக்கம் 38 இறுதியாக. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி
இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆயிரத்து 1991-92 ஆண்டுகளில் திருச்சியில் இருக்கிற தூய பவுல் இறையியல் கல்லூரியிலே நான் படித்துக் கொண்டிருந்த காலம். திருச்சி முழுவதும் மிகவும் பரபரப்பாக ஒரு நபர் பேசப்பட்டார். அவர் யார் என்றால், திருச்சி நகர ஆணையராக இருந்த ஒருவர். அவர் ஒரு சீக்கியர். அவர் அதற்கு முன்பாக, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பணிபுரிந்திருக்கிறார். என்ன பரபரப்பாக பேசப்பட்டது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், உண்மையிலேயே பரபரப்பு தான். திருச்சியில் நாம் ஷாப்பிங் போனால் ஜவுளி எடுக்கிறதுக்கு பொதுவாக நம்ம நடுத்தர வர்க்கத்தினர், ஏழைகள்லாம் திருச்சியில் எங்கே போவாங்க? எந்த கடைக்கு போவாங்க? எந்த கடைக்கு போவாங்க? சாரதாஸ். பார்த்தீங்களா? கரெக்டு தான், உண்மைதான். அந்த சிங்காரத்தோப்பு கார்னர், மெயின் காட் கேட் அந்த பகுதியில் பார்த்தா ரொம்ப இவரை எப்படா கொலை செய்யலாம் என்று காத்து கொண்டிருந்தார்கள். எதுக்கு? கவர்மெண்ட் ரோட்டை ஆக்கிரமிப்பு செய்து கடையை முன்னாடி கொண்டாந்து கட்டி, இப்போ நீங்கள் அந்த சாரதாஸ் ஜவுளி கடைக்கு முன்னாடி போனீங்கன்னா இருக்கிற அகலம் அப்பொழுது இல்லை. ஒரு பஸ் தான் போகலாம். இப்போ நல்லா விரிவாக இருக்கிறது. அது அரசாங்க இடம். இவர் என்ன செய்தார்? திடீரென்று ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பினார். அனுப்பிச்சிட்டு சொன்ன தேதியில் கரெக்டாக போய் ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் இடி அடித்தார். யாருக்கும் பயப்படலை. அது மாதிரி திருச்சி நகருடைய பல வீதிகளிலே அவர் செய்தார். எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய பெரிய கடைகள், கோடிக்கணக்கான தொகை ஒவ்வொரு நாளும் வருமானம் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட கடை. யாருக்கும் பயப்படலை, துணிந்து செய்தார். அவரை கொலை செய்வதற்கு ஒரு பெரிய கூட்டமே காத்து கொண்டிருந்தது. அவர் இவ்வளவு வேலையை செஞ்சாரே, ஸ்பாட்டில் இருந்தார். அவர் ஜேசிபி இடிக்கும் போது அங்கே ஸ்பாட்டில் இருந்தார். எப்பொழுதும் தன்னுடைய பாக்கெட்டில் கன் இருக்கும். எவனாவது தாக்க வந்தால் தப்பிப்பதற்காக அதை வைத்துக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரி அவர். இன்றைக்கு நாம திருச்சி நகரில் பல முக்கியமான வீதிகளிலே நன்றாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், அகலமாக இருக்கிறது என்றால் அவரை தவிர வேறு ஒருவரும் காரணமாக இருக்க முடியாது.
அப்பொழுது அவர் இன்னொரு காரியம் செய்தார். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இந்த திருச்சி மாநகரனுடைய ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த வரைபடத்தை எடுக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அந்த வரைபடத்திலே திருச்சி நகரை 252 குளங்கள் இருந்தன என்றால் அவர் இருந்தபோது 45 50 குளங்கள் மட்டும்தான் அப்பொழுதைய வரைபடத்திலே. அப்போ மீதியெல்லாம் எங்கே போச்சு? எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து விட்டாகிவிட்டது. அங்கே வீடுகள் முளைத்து விட்டன, நிறுவனங்கள் முளைத்து விட்டன. எப்படி? அரசு அதிகாரிகளுடைய சப்போர்ட்டோடு, அவர்களுடைய ஆதரவோடு, அவர்களிடம் பணத்தை கொடுத்து இப்படியெல்லாம் செய்து விட்டார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இயற்கை பேரிடர் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக சென்னை நகரையும் ஒரு 4 மாவட்டங்களையும் புரட்டி போட்டு வீடுகளிலே இடுப்பளவு வெள்ளம். போன வாரத்திலே திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதியிலே பார்த்தால் பயங்கர வெள்ளம். நாம் அரசை குறை கூறுகிறோம், அடுத்தவர்களை குறை கூறுகிறோம், ஆனால் இயற்கையை அழிக்கிறோம். தண்ணீர் மூர்ந்து செல்லும், அடித்து செல்லும் அந்த பகுதிகளிலே நாம் வீடுகளை கட்டுகிறோம், கட்டிடங்களை கட்டுகிறோம், நிறுவனங்களை கட்டுகிறோம். இப்படி தவறை மனிதர்கள் செய்துவிட்டு பழியை அரசு மேலும் கடவுள் மேலும் போட்டுவிட்டு நாம் தப்பித்துக் கொள்ள பார்க்கிறோம். எனவே இந்த இயற்கை பேரிடர்கள் வருவதற்கு காரணமாக இருப்பது நாம் தானே ஒழிய கடவுள் அல்ல. நாம் எந்த வகையிலே? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப பாவம் செஞ்சிட்டீங்க, தப்பு செஞ்சிட்டீங்க, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த பாவம் தப்பு என்ன? இயற்கைக்கு எதிராக இயற்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு விதமான வேலைகளை நாம் செய்து கொண்டிருப்பதால் இயற்கை நம்மை சீரழிக்கிறது. இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட துன்ப காலங்களில் நான் உங்களோடு இருப்பேன், உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த திருவருகை காலத்தினுடைய 4வது மெழுகுதிரியை இன்று ஏற்றினோம். இந்த மெழுகுதிரியினுடைய அர்த்தமானது அன்பு. எனவே அன்பின் ஞாயிறு இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருச்சி நகரிலே அந்த ஆணையர் திருச்சியை அன்பு செய்தார், அந்த மக்களை அன்பு செய்தார், அங்கு வருகின்ற அனைவரையும் அன்பு செய்தார். இந்த நகரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனுடைய விளைவு நாம் இதை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சிக்கு போனோம்னா இன்றைக்கு ரோடெலாம் ரொம்ப அகலமாக இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படின்னா அந்த நல்ல மனிதர், அவர் ஒருவர் தான் காரணம் என்று இன்றைக்கும் திருச்சி மக்கள் அடித்து சொல்வார்கள். இதுதான் அன்பு. ஒருவரை அன்பு செய்வது என்ன? இதுதான் உண்மையான அன்பு. நாம நினைக்கலாம், எத்தனையோ கோடீஸ்வரர்கள் கடை வைத்திருக்கிறார்கள், காசை கொண்டு போய் கோடி கோடியாக கொட்டி கொடுத்துருப்பாங்க, அதை வாங்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக போயிருந்திருக்கலாம். அது அன்பு அல்ல. அது ஒரு சிலரை மட்டுமே அன்பு செய்வதாக கொள்கிறது. ஆனால் அவர் எல்லோரையும் அன்பு செய்கிறார். இது எல்லோரும் பயன்படும் வகையிலே நன்றாக இந்த நகரம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இன்றைய பதிலுரை பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இன்றைய பதிலுரை பாடலிலே வந்த அந்த 3 சரணங்கள் எந்த வாசகத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருந்தது? யாராவது கவனிச்சிங்களா? எந்த வாசகத்தோடு? கவனிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த வாசகத்தோடு தொடர்புடையது? தெரியாது. எந்த வாசகத்தோடு? முதல் வாசகத்தோடு தொடர்புடையது, நெருங்கிய தொடர்புடையது. அப்படியே முதல் வாசகத்தை திரும்ப வாசித்த மாதிரியே இருந்தது இன்றைய பதிலுரை பாடல். இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு அரசன் வருகிறார். அவருடைய பெயர் என்ன? சொல்லுங்க. இது எனக்கு தெரியும், நானே சொல்லிடலாம், தாவீது அரசன் சொல்லிட்டு. நான் சொன்னா நீங்க எப்படி மற்றதை கேட்டு கவனிக்காம போறீங்களோ அந்த மாதிரி போயிருவீங்க. அதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்கறது. அந்த அரசனுடைய பெயர் என்ன? தாவீது அரசன். தாவீது அரசனுடைய வேலை என்ன? அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? முதல் வாசகம் ரொம்ப அழகா சொல்லுது. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கவனிக்கலையா? என்ன மேய்ச்சிட்டு இருந்தா? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், ஒரு மேய்ப்பன். அப்படிப்பட்ட ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் எங்கே இருப்பாங்க? பொதுவாக டவுன்லேயே இருப்பாங்க. அதாவது டவுன்லேயே வேலை செய்வாங்க. வயல்வெளி. வயல்வெளிகளிலே
இதை மேய்த்து கொண்டு இருந்தாய், உன்னை நான் இங்கு கொண்டு வந்து அமர்ந்திருக்கிறேன். பெரிய அரண்மனை, கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ஒரு பெரிய அரண்மனை. அங்கு கொண்டு போய் ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார். உயர்த்தி வச்சுட்டு சும்மா இல்லை, அதற்கு அவர் நன்றி விசுவாசமாக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? படுத்திருக்கும் போது, நான் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேயா, என்னை கொண்டாந்து கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட இவ்வளோ பெரிய அரண்மனையிலே ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பேழையோ எங்க இருக்கிறது? கூடாரத்தில் இருக்கு, குடிசையில் இருக்கு. நல்லா கவனிங்க. அவரு அதான் நன்றி விசுவாசம் என்பது. ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார். அவர் யோசிக்கிறார், நான் ஒரு சாதாரண மனிதன், ஆனால் என்னை கொண்டு போய் இவ்வளவு பெரிய அரண்மனையில உட்கார வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஆனால் அவருடைய உடன்படிக்கையினுடைய பேழையோ எங்கே இருக்கிறது? ஒரு சின்ன கூடாரத்தில். இதற்கு ஏதாவது ஒன்று நாம் செய்யணும், இதற்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டும் வேலையை அவர் தொடங்க முயற்சி செய்கிறார். இறைவாக்கினர் அதை பாராட்டுகிறார். நீ தொடங்கிட்ட, சூப்பர், ஆரம்பிச்சிட்ட, இதை நீ தொடர்ந்து செய், விட்டுவிடாதே என்று அவர் சொல்லுகிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அதுதான் இன்றைய பதிலுரை பாடலிலே பாட கேட்டோம் நாம். ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? ரொம்ப பெருசா நம்ம யோசிக்க வேண்டாம். உன்னை நான், உன்னுடைய எதிரிகளை எல்லாம் நீ வென்று அழைத்து விட்டு இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு நான் உனக்கு உறுதுணையாக இருந்தேன். தொடர்ந்து உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய சந்ததியையும் தலைமுறையினரையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை அருள் வரங்களால் நிரப்புவேன். இன்றைக்கு நீ அரியணையில் அமர்ந்திருக்கிறாய், தொடர்ந்து உன்னுடைய சந்ததியினரை நான் அரியணையில் அமர வைப்பேன் என்று பல்வேறு விதமான வாக்குறுதிகளை இறைவாக்கினர் வாயிலாக தாவீது அரசருக்கு தந்தையாம் இறைவன் அளிப்பதைத்தான் இன்றைய முதல் வாசகமும் பதிலுரை பாடலும் நமக்கு கூற நாம் கேட்டோம். அந்த வாக்குறுதியை ஆண்டவர் இன்று இரவு நிறைவேற்றப் போகிறார். இதுதான் உயர்ந்த அரியணை. இதை விட உயர்ந்த அரியணை இருக்க முடியாது. அது என்ன? தாவீதின் வழி மரபிலே ஒரு தளிர் துளிர் விடும். யார் அது? இது கூட தெரியல. இன்னும் எத்தனை வருஷம் பூசை பார்த்துட்டு இருக்கிறோம். தாவீதின் வழிமரபிலே ஒரு தளிர் துளிர் விடும். யாரு? இன்னைக்கு நற்செய்தியை நம்ம கவனிச்சோம்னா நல்லா தெரியும். என்ன நற்செய்தி? அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானார். வந்துருச்சா? இறைவன் கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேறிச்சா? ஆக தாவீதின் மரபிலே தோன்றிய வந்த ஒருவருக்கு இன்று இயேசு பிறக்க போகிறார். அதைத்தான் அவர் கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததியை நான் பெருகச் செய்வேன், அரியணையில் அமரச் செய்வேன், உயர்த்தி வைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த தாவீதின் வழி மரபிலே இயேசு இன்று இரவு நமக்காக பிறக்க போகிறார். அவர்தான் இறைமகன். இதை விட ஒரு மனிதரை இறைவன் தன்னுடைய நிலைக்கு உயர்த்தி அழகு பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. எனவே முதல் வாசகத்திலே இறைவன் கொடுத்த அந்த வாக்குறுதி இன்று இரவு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே அது நிறைவேற இருக்கிறது. இது எதனால்? நம்மை அவர் அன்பு செய்வதால். அன்பின் ஞாயிறை கொண்டாடுகிறோம். எதற்காக இவர் இயேசுவை நமக்கு கொடுக்க வேண்டும்? தந்தையாம் இறைவன் நம்முடைய பாவங்களில் இருந்தும் நம்முடைய அநீதி அக்கிரமங்களில் இருந்தும் நம்மை மீட்டு நல்ல மனிதர்களாக்கி அவரோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள வேண்டும், அவரோடு நம்மை இணைக்க வேண்டும். இதுதான் இறைவனின் அன்பு. இந்த அன்பைத்தான் இறைவன் நமக்கு கொடுக்கிறார். பொன்னையோ பொருளையோ கொடுப்பதை விட தன்னுடைய மகனை நமக்கு அனுப்பி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அந்த மகனை நமக்காக நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக ஒரு நாள் பலியிடப் போகிறார். அதைத்தான் நாம் தவக்காலத்திலே கொண்டாடப் போகிறோம். எனவே இறைவன் அன்று கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். அந்த இயேசு தன் மகனுக்கு தன்னுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றப் போகிறார் என்பது நமக்கு தெரியும். இதுதான் இறைவனின் அன்பு.
என்ற அடிப்படையில் தான் அன்பின் ஞாயிறை திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிறோம். நிறைய பேர் கேட்டாங்க, இன்றைக்கு நைட்டு கிறிஸ்மஸ் பூசை இருக்கே ஃபாதர், காலையில் பூசை இருக்கா என்று கேட்டார்கள். கண்டிப்பாக இது கொண்டாடப்பட வேண்டும். காரணம், ஞாயிற்றுக்கிழமை என்பது கடன் திருநாள். திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிறு கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டும். எனவே கண்டிப்பாக திருப்பலி இருக்கிறது என்று நான் ஒரு சிலருக்கு சொன்னேன். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தந்தையாம் இறைவன் தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும் விதமாக பாலன் இயேசுவை நமக்கு இன்றிரவு கொடுக்க போகிறார். அவர் தந்தை எந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்தாரோ அதே அளவிற்கு கொஞ்சம் கூட குறையாமல் நம்மை எல்லாம் அன்பு செய்கிறேன் என்பதை வெளிப்படுத்த தன்னையே காணிக்கையாக கொடுப்பதற்காக இந்த உலகிலே பிறக்கப் போகிறார். அவருடைய பிறப்பை, வருகையை நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எனவே தகுந்த முறையிலே அவரை நாம் இந்த உலகிற்கு வரவேற்போம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, திருவருகை காலத்தில் அன்பின் ஞாயிறாகிய இன்று திரு அவையில் இருக்கும் அன்பு திரு அவையில் மட்டுமில்லாமல் உலகில் இருக்கும் அனைத்து மாந்தருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் நிறைவில் என்றும் நிலைத்து நிற்க வரவிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுவோம். அல்லனவற்றை அளித்து நல்லன செய்யும் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் நேர்மையான வாழ்வு வாழவும், ஆணவ போக்கை விட்டு குழந்தை உள்ளம் கொண்டவராய் வாழவும், அதனால் ஏற்படும் தற்காலிகமான தோல்வியை வென்று நிரந்தரமான வெற்றி பெற்றிட உழைப்பையும் உறுதியையும் தர வேண்டி வரவிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் வள்ளலே என் இறைவா, மழையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், முதியோர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் ஆகிய அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பையும் சுகத்தையும் தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பையும் பெற்று
வரும் விழா காலங்களில் இறைமகன் இயேசுவின் அன்பில் மகிழ்ந்திட அருள் வேண்டுமென்று வரவிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உன்னை படைத்தவரை உன் இளமையில் நினைத்துக்கொள் என்று சொன்ன என் இறைவா, இளைஞர்கள் இவ்விழா காலத்தில் நல்ல சிந்தனைகளையும் நற்செயல்களிலும் விசுவாச வாழ்வில் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் பரிவன்பை தங்கள் வாழ்வில் எந்நாளும் வென்று பகர தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினரின் அறைவுரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அப்புகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 இதோ கன்னி கருவுறுவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். மீட்பு அளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று. இன்று இரவு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலியானது சரியாக 11:45 மணிக்கு தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல நாளை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி வழக்கம் போல இன்று ஆரம்பித்தது போன்று 8:30 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.